மஹி மஹி நில்லு, தண்ணில இறங்காத. ராகு, அலை பெருசா வருது பாரு. நீயா? நீ மொமெண்ட்டை மிஸ் பண்ணிட்ட. பயப்படாதடா, நான் நீ இருக்கேன்ல. என்ஜாய் பண்ணு, நான் இங்கே இருக்கேன். மஹி, ஹே ஹாய். நான் யாரோன்னு நினைச்சேன், நீ தான் உட்காந்துட்டு இருக்கியா? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? குட். என்ன இந்த பக்கம் சும்மா வாக்கிங். வாக்கிங்கா? இந்நேரத்துலயா? மூட் அப்செட்டா இருந்துச்சு அதான். ஓ, ஃப்ரீயா பேசலாமா? பேசலாமே. நடந்துட்டே பேசலாமா? ம் ரொம்ப நாள் ஆச்சுல்ல நம்ம மீட் பண்ணி? 2 years ஆகுது. 2 years. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க? நான் அப்பாவோட பிஸ்னஸ், அப்பாவுக்கும் ஏஜ் ஆச்சுல்ல, அதனால அவரோட பிஸ்னஸ் பார்த்துக்கிறேன். நீ? நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். ஆல்ரெடி மட்டும் நான் சொல்லியிருக்கேன்ல. உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது? இதே இடம், இதே நேரம். இப்போ நினச்சா கூட ரொம்ப ஸ்வீட் மெமரிஸ் இல்லை? ஹலோ. ஏய், எங்கடி இருக்க? எங்கேயோ இருக்கேன், உனக்கு என்ன? ஏய், அதான் உன் புருஷன் ரங்கராஜ் 4 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கான்ல, அதுல இருக்க பனை மரத்தை எண்ணிட்டு இருக்கேன். நக்கலாடி உனக்கு? ஓ சாரி மதர். மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துட்டாங்க, ஒழுங்கா வீடு வந்து சேரு. என் பேச்ச கேளுடி. நீங்க என் பேச்ச கேட்டிங்களா? நான் பிஹெச்டி முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ல, இப்போ நான் எம்பி அப்ளிகேஷன் போட்டதும் மாப்பிள்ளைய வர சொல்லிட்டீங்கல்ல. இப்ப மட்டும் நீ வீட்டுக்கு வரல, நீ எப்பயுமே கேட்க வர. நல்லாதான் இருக்கு, ரொம்ப சந்தோஷம். நான் வரல, பாய். ஏய் நில்லு நில்லு நில்லு. ஏய் நில்லுடி. ஐயோ, என் ஃபைலு! சாரிங்க. ஏங்க சாரி சொன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. நான் ஊமைங்க. ஊமன் சொல்லிட்டு பேசுறீங்க. உங்ககிட்ட பேசினா ஒன்றும் ஊமையாக இருக்கணும், இல்லை உசைன் போட்டு நினச்சி ஓடிடணும். ஹலோ, நான் ஒன்றும் சும்மா கத்தல, என் சுச்சுவேஷன் அப்படி. கத்துமா, கொஞ்சம் அந்த பக்கம் போய் கத்து, காது வலிக்குது. ஹலோ. உன் பிரச்சனை நீ பாருங்க, என் வேலையை நான் பார்க்குறேன். லூசு, என்ன எதுவும் தெரியாம வந்து வாய் கொடுக்க வேண்டியது. எது? இல்லங்க, உங்க வாய் ஸ்வீட்டா இருக்குன்னு சொன்னேன். எல்லாருக்கும் இலக்காரமா இருக்குது. மகி எங்க இருக்க? சொன்னா நீ சொல்லிருக்க. இதெல்லாம் சும்மா இப்படியே கரெக்ட் பண்ணிக்கலாமா? மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துட்டு Negative marriage ல vibes, not கிளம்பிடலாம். interested-னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். வாவ், இது என் பிளான்லயே இல்ல. ஐ அம் சோ ஹாப்பி. இப்போ என்ன பண்ண போறேன்னு யோசிக்க வேண்டிய விஷயம் தான். சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஹலோ. இல்ல, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னது? உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? எதுக்கு? இல்ல, எங்க வீட்ல மாப்பிள்ளை பாக்குறாங்க. அதுக்கு இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேணாம், சீக்கிரம் எடுத்துட்டு கிளம்புங்க. நல்லா தான் இருக்கு. தேங்க்யூ, பாய். அப்படியே நம்பர் கேட்டுருவோமா? ஹலோ, ஒரு நிமிஷம். என் நம்பர் தரேன், ஃபோட்டோ மட்டும் சென்ட் பண்ணுறீங்களா? சரி, உன் இன்ஸ்டா ஐடி சொல்லு. உஷாராத்தாண்டா இருக்கா. ராகவா 143. சென்ட் பண்ணிட்டேன். மறுபடியும் மாப்பிள்ளை பார்த்தா இங்கே தானே வருவீங்க? அவசியம் இருக்காது. ஏன்? நான் எதுக்கு கேன்சல் பண்ணணும்? இல்லை, மறுபடியும் மாப்பிள்ளை பார்க்குறப்ப இந்த ஃபோட்டோ தானே காட்டுவீங்க. நான் கிளம்புறேன். சரி, இதுவும் ஒர்க் அவுட் ஆகுது போலையே. நம்மளே கூப்பிட்றோம். ஹலோ, ஒரு நிமிஷம். உன் பேர் என்ன? மஹி. இந்த வரையறு பர்ஃபார்மன்ஸை போட்டுற வேண்டியதான். ஒரு நிமிஷம் பிடிக்கிறீங்களா?
ஹாய் மகி, ஐ எம் ராகவ். இதை நான் சொல்லி ஆகணும். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் உன்னை பார்த்தேன். இந்த மாதிரி ஊரில் ஒரு பொண்ணை பார்த்ததில்ல. ஐ மீன், ஐ திங்க் ஐ வித் லவ் வித் யூ சொல்லிட்டேன். ப்ரப்போசலா இன்னும் பெட்டரா ட்ரை பண்ணிருக்கலாம். ஹலோ, ஏய், மாப்பிள்ளைக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, ஒழுங்கா வீடு வந்து சேரு. சரி நான் வீட்டுக்கு வரேன். நான் வீட்ல சொல்லிடுறேன். இது இப்போ அந்த டேஸை நினச்சா கூட ரொம்ப புதுசாக இருக்குல்ல. ஒரு பொண்ணை பார்த்ததும் உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை நான் தானே சொல்ல சொன்னல நீ. ஆ, நீ மட்டும் என்ன பார்த்து 10 நிமிஷம் கூட ஆகலை, ஃபோட்டோ பிடிச்சி இவனை தான் நான் லவ் பண்ணுறேன்னு வீட்டில் சொல்லியிருக்கல. அது என் சிச்சுவேஷன். உன்னை மாட்டி விட்டு நான் தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சேன். அடி பாவி மஹி, உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம லாஸ்ட் கான்வர்சேஷன் ஃபோனில் பேசினோமே? ஹாய் மஹி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் வீட்டுக்கு போயிருந்தேன். அம்மா தான் சொன்னாங்க நீ இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு, சரி அதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். என்ன பார்க்க இவ்வளவு தூரம்? என்ன ரீசன்? நெக்ஸ்ட் மந்த் எனக்கு மேரேஜ், நீ வரணும். ஏதாவது காரணம் கீரை சொல்லிடாத, கண்டிப்பா நீ வரணும். வரும்போது ராகவையும் கூட்டிட்டு வா. நாங்க பிரேக்கப் பண்ணிட்டோம். உண்மையே தான் சொல்றியா? ஆமா. நல்லா தானே போயிட்டு இருந்தது உங்க லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பும்? இல்ல. ஹலோ, எதுக்கு இத்தனை கால்? நான் வந்து 2 மணி நேரம் ஆகுது. சரி சரியா? எதுக்கு கால் பண்ணனு கூட தெரியாதா உனக்கு? தெரியல. அப்ப இன்னைக்கு என்ன நாள் கூட ஞாபகம் இருக்காதே உனக்கு? எக்ஸாக்ட்லி. உனக்கு என்ன விட நிறைய முக்கியமான வேலை இருக்கும், அத பாரு. சரி, ஓகே, பாய். எதுக்கு காலை கட் பண்ண? போனை வச்சிரு மஹி. போனை வச்சிருன்னு சொன்னேன். இப்போ என்னதான் உன் பிரச்சனை? பேச இஷ்டம் இல்ல. எதுக்கு காலை கட் பண்ணன்னு கேட்டேன். சொல்லியே ஆகணுமா? ஆமா. ஈகோ. சொல்லிட்டேன், கால் கட் பண்றேன். வேணும்னே பண்றியா? நான் வேணும்னு பண்றேனா இல்ல நீ வேணும்னு பண்றியா? நான் என்ன தப்பு பண்ணேன்? சிம்பிள். இன்னைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் லவ் ஆனிவர்சரி. ஓ சாரி, மறந்துட்டேன். பரவாயில்ல, உனக்கு தான் என்னை விட நிறைய முக்கியமான வேலை இருக்கும்ல, அத பாரு. அப்படிலாம் இல்ல மகி. ஓ, அப்படின்னா நீ இன்னைக்கு என்ன வந்து பாத்துட்டு. அதுக்கு இப்ப என்ன வேலையை விட்டு வர சொல்றியா? எப்படி நீ வேலையை விட்டுட்டு வர முடியும்? நான் வரலையா? நமக்காக தான் மகி ஓடிட்டு இருக்கேன். நமக்காக இல்ல, உனக்காகன்னு சொல்லு. எவ்வளவு நாள் நீ வந்து என்ன பாத்திருப்ப? ஏன் நான் வந்து பார்த்ததே இல்லையா? நம்ம லவ் பண்ணதுல இருந்து நீ என்ன 5 தடவை தான் வந்து பாத்திருக்க. எப்ப கேட்டாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே இருக்கேன், வீட்ல வேலைன்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்றேன். அப்ப இதெல்லாம் ஏன் தப்புன்னு சொல்றியா நீ? இப்ப நீ பண்ணதை பத்தி கொஞ்சம் பேசலாமா? எத்தனை தடவை காலேஜுக்கு உன்னை பார்க்க வந்திருப்பேன். நீ ஒரு ஹாய் கூட சொல்லாம அப்படியே போயிருவ. இத்தனைக்கும் உன் வீட்டு பக்கம் வந்துட்டு கீழே வான்னு கூப்பிட்டா நான் வரமாட்டேன். ஆனா நீ என்ன லவ் பண்றியா? அப்ப தப்பெல்லாம் என் மேலதானே சொல்றியா? ஆமா. எனக்கு ஏதோ தப்பா இருக்குறாக. நீ நினைக்கிறது கரெக்ட் தான். அப்ப இவ்ளோ நாள் டைம் பாஸ்க்கு தான் பேசுனியா? நான் அப்படி சொல்லலையே. நீ அதை தான் மீன் பண்ற. இவ்ளோ நாள் நல்லா தானே பேசுன, இப்ப நான் போர் அடிச்சிட்டேனா உனக்கு? இல்ல, எனக்கு புரியல. ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி பேசுற. இல்ல ராகவ், we need a break. பிரேக்லாம் வேணாம் மகி, பிரேக்கப் பண்ணிக்கலாம். சீரியஸா தான் பேசுறியா? ஆமா. சரி ராகவ், பாய். பாய் மகி.
மஹி, எனக்கு லவ்வை பற்றி அவ்வளோவோ தெரியாது. ஆனால் அவன் ஒன்று உண்மையாக லவ் பண்ணான்ல, நீ அவனுக்கு ரெஸ்பெக்டாவது கொடுத்துருக்கணும்ல. எல்லாத்துக்கும் என்னையும் இறங்கி போக சொல்றியா? நான் இறங்கி போன்னு சொல்லலை, பொறுத்து போன்னு தான் சொல்கிறேன். உனக்கு சொன்னா புரியாது. மஹி, நான் அவனை சொல்ல நினைக்கிறேன். லைஃப்பில் எக்ஸப்டேஷன் இருக்கலாம், ஆனால் லவ்வில் ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும். நான் கிளம்புறேன். கங்க்ராட்ஸ் கீர்த்தி. சொல்லு கீர்த்தி, எதுக்கு கூப்பிட்டா? உங்களுக்கும் அவங்களுக்கும் என்னதான் பிரச்சனை? கீர்த்தி, இதை பற்றி பேசாதா இருந்தால் என்கிட்ட பேசாத, நான் கிளம்புறேன். என்ன அதை பற்றி பேசாத, இப்போ நான் பேசியே ஆகணும். நீ என்ன வேணா சொல்லு, ஆனால் ட்ரிகர் ஆகாமல் இருக்க பார்த்துக்கோ. யார், நானா? இந்த ஈகோவால தான்டா நீங்கள் எப்படி இருக்கீங்க. லவ்ஸில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் கேரி பண்ணி போகணும். கல்யாணம் ஆக போதில்ல, இதெல்லாம் உனக்கு தோணதான் செய்யும். என்ன தோணும்? அடுத்த லெவலில் மூக்க நுழைக்கிறது. இப்போ என்னடா மூக்கொண்ட வச்சேன்? நீயும் எனக்கு ஃப்ரெண்டு, அவளும் எனக்கு ஃப்ரெண்டு. 2 பேர் லைஃப்பும் நல்லா இருக்கணுங்கிறதுக்கோசரம் தான் நான் இப்படி பேசிட்டு இருக்கேன். மயூரில் கிளாஸ் பண்ணுறான். கீர்த்தி, நீ பண்ணுறது மட்டும் எப்படி தெரியுது? உன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட்டாக தான் நீ பேசுகிற. என்னை பற்றி நீங்கள் யாருமே யோசிக்கல. நானும் உனக்கு ஃப்ரெண்டு தானே, அதை பற்றி யாருமே யோசிக்கிறதே இல்லை. இப்போ நீயும் மகிக்க தானே பேச வந்திருக்க. இப்போ ஏதோ அவள் தான் நல்லவ மாதிரி, நான் ஏதோ கெட்டவ மாதிரி ஃப்ரேம் பண்ணுறீங்க. ஒன்று சொல்லவா, நான் ஒன்றும் லவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரல, 2 பேருக்கும் சேர்த்து தான் ஓடிட்டு இருக்கேன். அவன் என்னடானா வெளியே வர மாட்டியா, இங்கே கூட்டு போக மாட்டியா, அங்கே கூட்டு போக மாட்டேன்ற ராவடி பண்ணிருக்கா. என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஒன்று சொல்கிறேன் கீர்த்தி, சரி சொல்லு. அட்வைஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு அவன் முக்கியம், ஆனால் அதை விட எனக்கு நான் முக்கியம். அப்புறம் உன் மேரேஜுக்கு என்னோட கங்க்ராட்ஸ். ஃப்ரெண்டாமா ஃப்ரெண்டு. ராகவ், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? நீ என்னை விட்டு போன? நான் எப்படி செய்யணும்? நம்மளால நிறைய ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாதுல்ல. அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கணும்னு நினச்சாலும் ஒரு நாள் விட்டு போக தானே போகிறாங்க. அப்புறம் என்ன அவாய்ட் பண்ண? சுச்சுவேஷன் நம்மளை சேஞ்ச் பண்ணியிருக்கு. நமக்குள்ள இந்த தாட்ஸ் வேறு வேறு இருந்திருக்கலாம். நம்ம பேசுனதெல்லாம் ரியாலிட்டி வச்சு பார்க்கும்போது பொய்யா இருக்கு. ஓ ராகவ், என்னதான் சொல்ல வர? என்ன கேட்டால் நம்ம சிம்பிளாக லவ் பண்ணியிருக்கணும். ஏன்னா நம்மளை விட்டு போகாத அளவுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கணும். நீ அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா? நம்ம லைஃப்ல நடந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ மெமரிஸ் ஆயிடுச்சுல்ல. மஹி, உனக்கு என் மேலே கோமே வராதா? சண்டை போட மாட்டியா? நீ மனசுல இருக்கிறத பேச ராகவ், ஆனா நீ தான் மூடி மறைச்சிட்டே என்ன சிரிச்சுட்டே தூக்கிடுற. மஹி, சாரி. மஹி நில்லு. மஹி ப்ளீஸ், இந்த ஒரு தடவை நான் சொல்றது கேளு ப்ளீஸ். மஹி, நான் என்ன பேசணும்னு நினைச்சனோ நான் எல்லாமே மாத்தி போயிட்டு இருக்கு. அகைன் சாரி. வேணாம் வேணாம் ராகவ், இப்போ கூட நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். ஆனா இதோட இதை விட்டு போறது தான் ரொம்ப நல்லது ராகவ்.